அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். அன்பிற்கே அரசன் நீ என்று பரதனை புகழ்ந்த கோசலை தாய். பாடல் எண் 931. உண்டோ சொல் இங்கொருவர் உனக்கொப்பும் என்றாக, பண்டும் இங்கே யாரும் இல்லை பரதப்பா உன்போலே, கண்டுன்னை இவ்வுலகோர் கருதிடுவார் கண்போலே, கொண்டிருக்கும் பேரன்பால் கோவானாய் அன்பிற்கே. இதுவே 931வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். உண்டோ சொல் இங்கொருவர் உனக்கொப்பும் என்றாக என்ற முதல் வரிக்கான விளக்கம். அன்பு மிகுந்த மகனே, நீ மிகவும் உயர்வானவராய் பண்பு அன்பு போன்ற பல்வேறு உயர்ந்த பெருங்குணங்களை கொண்டவராய் விளங்குகிறாய். அவ்வாறு பெருங்குணங்களை கொண்டிருக்கக்கூடிய உனக்கு ஒப்பாக இன்னொருவர் இந்த உலகத்திலே நான் பார்த்ததில்லை. ஒருவேளை உனக்கு தெரிந்திருந்தால் என்னிடம் அதை கூறுவாய். பண்டும் இங்கே யாரும் இல்லை பரதப்பா உன்போலே. பண்டை காலத்திலும் கூட உனக்கு ஒப்பானவர் என்று இருந்த ஒருவர் யாருமே இந்த உலகிலே இல்லை. அவ்வாறு யாருமே உனக்கு இணையானவராக இல்லாத வகையிலே மிகவும் உயர்ந்த பண்பும் அன்பும் பல்வேறு நற்குணங்களும் பொருந்தியவராக நீ விளங்குகிறாய். ஆதலால் கண்டுன்னை இவ்வுலகோர் கருதிடுவார் கண்போலே. இந்த உலகத்து மக்கள் உன்னை கண்டால் பெரும் நற்குணங்களை பொருந்திய உன்னை தம்முடைய கண் போலவே கருதி போற்றி பாதுகாப்பார். கொண்டிருக்கும் பேரன்பால் கோவானாய் அன்பிற்கே. அவ்வாறெல்லாம் உன்னுடைய பேரன்பின் காரணத்தால், நீ கொண்டிருக்கக்கூடிய பெரும் பேரன்பினால் அன்பிற்கே அரசனாக நீயே விளங்குகிறாய் மகனே என்று அந்த தாயானவள் பரதனை போற்றி புகழ்ந்தாள். இதுவே 931வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 932வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.